ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். நீங்கள் பார்த்து கொண்டு போய் தம்பு சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாப்டர் 2 டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் யூனிட் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் உள்ள லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த சாப்டர் யுவர் ஸ்டூடெண்ட் வந்து என்னெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்க்ரீட் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அப்புறம் பேர்ஸ்னா என்ன, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. போன வீடியோ பார்க்காதவங்க நான் ஐகார்டில் வந்து வீடியோ கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துக்கலாம். Data abstraction is a powerful concept in computer science that allows programmers to treat code as objects. For example, car objects, pencil objects, people objects, etc. Programmers need not to worry about how code is implemented. They have to just know what it does. அதாவது பார்த்தீங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்றது ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமர்ஸ் அந்த கோடை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து கார் ஆப்ஜெக்ட், பென்சில் ஆப்ஜெக்ட், பீப்புள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து கோடு வந்து பேக்ரவுண்டில் எழுதியிருப்பாங்க. அந்த கோடை வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ணாமல் அதுக்கு உண்டான அவுட்புட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணி காட்டுறது தான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். This is especially important when several people are doing a project. Here, project refers to the programming. With the data abstraction, your group members won't have to read through every line of the code to understand. They can just assume that it does work. அதாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம பிரித்து கொடுப்போம். அந்த பிரித்து கொடுக்குறப்ப அதை வந்து அவங்க வந்து எல்லா லைனையும் படித்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு அவுட்புட் ரன் பண்ணி பார்த்துட்டு எரரை மட்டும் ரெக்டிஃபை பண்ணிட்டு பண்ணுறது தான் வந்து இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட்ஸ் மாடுலாரிட்டி. அதாவது மாடுலாரிட்டி மீன்ஸ் ஸ்பிளிட்டிங் அ ப்ரோக்ராம் இன் டு மெனி மாடல்ஸ், அதாவது சப் மாடல்ஸாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் மாடுலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கிளாஸஸ் அதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் த ரெப்ரசன்டேஷன் ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், ஏடிடின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை வந்து நம்ம வந்து ஏடிடின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ்லாம் என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ஏடிடி இஸ் அ டைப் ஆர் கிளாஸ் for objects whose behavior is defined by a set of values and a set of operations. ADTன்றது ஒரு டைப் ஆஃப் கிளாஸ். அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள ஆப்ஜெக்டை வந்து பிஹேவியர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் வேல்யூ இல்லை செட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. The definition of ADT only mentions what operations are to be performed but not how these operations will be implemented. அது பார்த்தீங்கன்னா ஏடிடின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறது. அதாவது அல்காரிதம் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது அல்காரிதம்னா எப்படி இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுன்றது சொல்ல தான் செய்வோம், ஆனால் வந்து நம்ம செய்ய மாட்டோம். அதுதான் வந்து ஏடிடியும் பண்ணுது. எப்படி பண்ணணுன்றது சொல்லும், ஆனால் வந்து எப்படி செய்யணுன்றது அதுக்கு தெரியாது. அது சொல்லியிருக்காங்க. இட் டஸ் நாட் ஸ்பெசிஃபை ஹவு டேட்டா வில் பி ஆர்கனைஸ்டு. அதாவது இதுக்கு வந்து எப்படி வந்து டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுறோன்றது தெரியவே தெரியாது மெமரியில், அதாவது மெயின் மெமரி அதாவது ரேமில் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட் அல்காரிதம்ஸ் வில் பி யூஸ்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த ஆப்ரேஷன்ஸ். இதுக்கு வந்து என்னென்ன அல்காரிதம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதும் தெரியாது. அது சொல்லியிருக்காங்க. இட் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் பிகாஸ் இட் கிவ்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இண்டிபெண்ட் வியூ. இது ஏன் நம்ம அப்ஸ்ட்ராக்ட்னு நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான் நமக்கு வந்து காட்டுதே ஒழிய பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட்ஸை வந்து நம்ம காட்ட மாட்டேங்குது. அதனால தான் வந்து இது அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த இப்போ வந்து அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கோ. The process of providing only the essential and hiding the details is known as abstraction. அதாவது நம்ம ஒரு ப்ராசஸ் நடக்குது, அந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணோன்னா அதுதான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இல்லை சிம்பிளி அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் கூட சொல்லலாம். You can see that these definitions do not specify how the ADTs will be represented, how the operations will be carried out. இது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஏடிடியை வந்து எப்படி ஆப்ரேஷன்ஸ் நடக்குது, அது எப்படி எடுத்துகிட்டு போகுது, இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காது. There can be different ways to implement an ADT. For example, the list ADT can be implemented using singly linked list or doubly linked list. Or
சிம்பிளி ஸ்ட்ராக் ஏடிடி அண்ட் கியூ ஏடிடி கேன் பி இம்ப்ளிமெண்டட் யூசிங் லிஸ்ட். அதாவது வந்து இதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டிலே வந்து சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட் இருக்குது, இல்லை டபுளி லிங்க்டு லிஸ்ட் இருக்குது. அது மூலிமா வந்து நம்ம வந்து ஏடிடிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்ட்ராக் ஏடிடி இல்லை கியூ ஏடிடி இந்த மெத்தட் மூலிமா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் ரெப்ளிகேட் ஹவு வி கேன் திங்க் அபவுட் த வேர்ல்டு. For example, when you want to drive a car, you don't need to know how the engine was built or what kind of material the tire are made of. You just have to know how to turn the wheel and press the gas pedal வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கார் வாங்குறோன்னு வைங்களேன், அந்த காரை வந்து அது எதில் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா வண்டி ஓட்ட தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி ஸ்டேரிங்கை பிடிக்கணும், எப்படி கியரை போடணும், எந்த இதை வந்து ஆக்சிலேட்டர், எது வந்து பிரேக்கு, எது வந்து கிளச்சு, இதை மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும், நம்ம கார் ஓட்ட ரெடின்னு அர்த்தம். ஆனால் நம்ம வந்து இன்ஜினை போய் கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் டயரை பற்றி கற்றுக்கிறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. ஏன்னா வந்து நம்ம வந்து ஓட்ட தான் செய்ய போகிற மாதிரி காரை வந்து பிரித்து பார்க்க போகிறதில்ல. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டு ஃபெசிலிட்டேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் யூ வில் நீட் டு கிரியேட் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ். அதாவது நம்ம வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும்னா நமக்கு 2 வகையான ஃபங்க்ஷன்ஸ் தேவை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அண்ட் செலக்டர் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர்னா என்னன்னு பார்த்துருவோம். Constructors are functions that build the abstract data type. Selectors are the function that retrieve information from the data type. அதாவது கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை உருவாக்கும் ஒரு ஃபங்க்ஷனில். இந்த செலக்டர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் உருவாச்சு பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனில் வந்து இன்ஃபர்மேஷனை ரெட்ரைவ் பண்ணி கொண்டு வரது பேர் தான் செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் say you have an abstract data type called city. Cityன்ற ஒரு abstract data type நம்மகிட்ட இருக்கு. This city object will hold the city name and its latitude and longitude. To create a city object, you would have use a function like city is equal to make city of name lat long. அதாவது நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். அந்த இதில் வந்து சிட்டின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிட்டியோட நேம் இருக்குது. அதோட ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம், அதோட லேட்டிடியூட், அதோட லாங்கிடியூட், இதுதான் வந்து அதோட ஆப்ஜெக்ட்ஸ். இதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சிட்டி இஸ் ஈக்குவல் டு மேக் சிட்டி ஆஃப் நேம் லேட் லாங்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். டு எக்ஸ்ட்ராக்ட் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் த சிட்டி ஆப்ஜெக்ட் யூ வுட் யூஸ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கெட் நேம் சிட்டி, கெட் லேட் சிட்டி, கெட் லாங் சிட்டி. அதாவது சிட்டின்றது ஒரு பேஸ் ஃபங்க்ஷன், பேஸ் கிளாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதே வந்து லேட்டு, லான்னு, நேம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம கால் பண்ணுறோம் சிட்டியை. இது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாலோயிங் சூடோ கோட் வில் கம்ப்யூட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சிட்டி ஆப்ஜெக்ட்ஸ். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் சிட்டி 1, சிட்டி 2, லேட்டிடியூட் லாங்கிடியூட் 1ன்னு எடுத்துக்கிறோம், லேட்டிடியூட் லாங்கிடியூட் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து கெட் லேட் சிட்டி 1, அடுத்தது கமா போட்டு கெட் லாங் சிட்டி 2, சிட்டி 1 வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி லாங்கிடியூடுக்கும் அதே மாதிரி சிட்டி 2, சிட்டி 2ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம் பாருங்களேன். latitude 1 longitude latitude 1 minus latitude 2 the whole square plus longitude 1 minus longitude 2 the whole square. அதை அந்த இதை வந்து the whole power 1/2. இதுதான் வந்து அதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். In the above code, read distance, get long as the functions are read. It has latitude and longitude. LG வந்து longitude சொல்கிறோம், அப்புறம் வந்து latitude வந்து LAன்னு சொல்கிறோம், LATன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. read is assigned as or becomes. இது வந்து நம்ம இந்த மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. LT, LG, LGனா லாங்கிடியூட், LTனா லேட்டிடியூட் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனில் பாருங்களேன், மேக் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இருக்குது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டின்றது ஒன்று இருக்குது. அந்த சிட்டிக்கு வந்து லேட்டிடியூட் லாங்கிடியூட்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து இங்கே வந்து பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இது. இது பார்த்தீங்கன்னா வந்து 3 ஃபங்க்ஷனாக பிரிக்கிறோம். 3 ஃபங்க்ஷனாக பிரிக்கும் போது சிட்டின்றது வந்து நமக்கு வந்து கெட் நேம், அந்த நேமோட அந்த சிட்டியோட நேம் வாங்க சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிட்டி இருக்குது, அந்த சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கெட் லேட்டிடியூட் வந்து வாங்க சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட் வாங்க சொல்கிறோம். இதுதான் வந்து பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா மேக் பாயிண்ட் எக்ஸ், ஒய். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா
கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு 2 பாயிண்ட்டை மேக் பண்ணுது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணுது XY. செலக்டர் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, அதோட கோஆர்டினேட்ஸ் அதாவது பாயிண்ட் என்ன இது ரிட்டர்ன் பாயிண்ட் ஆஃப் 0. செலக்டர் ஒய் கோஆர்டினேட்டை பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 1. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மேக் பாயிண்ட்ன்றது நேம் அந்த இது வாங்குது. அது செலக்டர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட் லாங்கிடியூட் வாங்குது. இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நோட் வந்து ரொம்ப முக்கியமானது. இதை வந்து படிச்சு பாருங்க. Data abstraction is supported by defining an abstract data type ADT, which is a collection of constructors and selectors. Constructors create an object built by bundling together different pieces of information, while selectors extract individual pieces or information from the object. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்ட்ராக்ட் டேட்டா டைப் யூசிங் ரிலேஷனல் நம்பர்ஸ். ரிலேஷனல் நம்பர்ஸ் மூலிமா நம்ம வந்து எஃப்சி அப்ட்ராக்ட் டேட்டா டைப்பை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது இங்கே இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து the two parts of the program are the part that operates on abstract data and the part that defines a concrete representation. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து a is equal to வந்து 25 நம்ம கொடுக்குறோன்னு வைங்களேன். ஏன்றது அப்ட்ராக்ட் டேட்டா, 25ன்றது கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன். இதை தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ் யூசிங் அப்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இன் கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன் அண்ட் டெஃபினேஷன் ஃபார் ஈச் ஃபங்க்ஷன் இஸ் நோன். அதாவது பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன்னா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிருந்துச்சுன்னா அது வந்து கான்க்ரீட் டேட்டா. இதே வந்து நம்ம அப்ட்ராக்ட் டேட்டா வந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருக்கிறதுல வந்து எசென்ஷியல் மட்டும் டிஸ்பிளே ஆச்சுன்னா வந்து அது வந்து அப்ட்ராக்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா a rational number is a ratio of integers and rational numbers constitute an important subclass of real numbers. A real number such as 8/3 or 19/23 is typically written as நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் மூலியம் தான் இது இருக்கும். நியூமரேட்டர் வந்து 8, டினாமினேட்டர் 3 இது வந்து சொல்லியிருக்காங்க. இதான் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு வேல்யூ வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஷுவல் திங்கிங், அதாவது விஷுவல் திங்கிங் சொல்லிட்டு ஒரு 3 மார்க்கோ 2 மார்க்கோ கண்டிப்பாக வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த நோட் வந்து ரொம்ப முக்கியமானது, நீங்கள் படித்து பாருங்கள். விஷுவல் திங்கிங் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் பிலீவ்ஸ் and making decisions according to what might be pleasing to imagine instead of applying to reality. அதாவது பார்த்தீங்கன்னா விஷுவல் திங்கிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிலீஃப் வச்சுருப்போம், ஹோப் வச்சுருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்கிங் டெசிஷன்ஸை வந்து நம்ம வந்து மேக் பண்ணோம். அதில் வந்து அக்கார்டிங் டு எது மூலியமாக நம்ம வந்து இமேஜினேஷன் மூலிமா ஒரு பிலீவ்ஸை வந்து வச்சுருப்போம். ஆனால் அது வந்து ரியாலிட்டியில் அப்ளை பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இதுதான் வந்து விஷுவல் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் அண்ட் ஏடிடி ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் அப்ட்ராக்ட் டேட்டா டைப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் எடுத்துக்கணும். கன்ஸ்ட்ரக்டர் ரேஷனல் நம்பர் வித் நியூமரேட்டர் n, டினாமினேட்டர் d. ரேஷனல் n d அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். செலக்டர் என்ன பண்ணும், நமக்கு வந்து நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் வந்து வாங்குறதுக்காண்டி வரும், அப்புறம் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காண்டி போகும். இது பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் எக்ஸ், டினாமினேட்டர் ஒய்ன்னு சொல்லிட்டு 2 வாங்குது. ரிட்டர்ன்ஸ் த நியூமரேட்டர் ஃபார் த ரேஷன் நம்பர் எக்ஸ், அது எக்ஸில் சேவ் பண்ணும். ஒய்யில் வந்து டினாமினேட்டர் சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து எப்படி நடக்குது, அந்த ஜூடோ கோடை எப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ஒய்க்கு 8,3 ரேஷனல் n,d, நியூமரேட்டர் எக்ஸ், டினாமினேட்டர் ஒய். இங்கே வந்து NOMER வரக்கூடாது, டினாமினேட்டர் DENOM வரணும். அது வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. அது பிரிண்டிங் மிஸ்டேக், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து கொடுத்தீங்கன்னா நமக்கு 8/3 வந்து வேல்யூ 2.66 அந்த கண்டினியூஸ் டு 5 வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் அண்ட் டுப்பிள்ஸ் இருக்குது. இதை வந்து நான் அடுத்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் தப்போ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.